ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்தம்பித்தது மதுரை. மதுரை குலுங்க குலுங்க அலை கட்டண திரும்பிய பக்கமான தலைகள் தான். வேற லெவல்ல கூட்டம். இப்படி ஒரு மக்களை தளபதி சம்பாதிக்காருன்னு பார்க்கும்போது பயங்கர ஒரு ஆச்சரியமா இருக்கு. இதுவரைக்கும் அண்ணா கூட்டம், எம்ஜிஆர் பத்தி பெருமையா சொல்லுவாங்க. அவங்களாம் அவ்வளவு கூட்டம் வருவாங்க வந்தா அப்படி இப்படின்ட்டு. ஆனா நம்ம அதெல்லாம் நேர்ல பார்த்தா கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் என் வாழ்க்கையில இப்படி ஒரு கூட்டத்தை இப்படி ஒத்த மனுஷனுக்காண்டி, அதாவது பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு வரக்கூடாதுன்னு எதிர்கள் சதி பண்ணி ரொம்ப ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ் எல்லாம் அங்கே நிப்பாட்டிட்டாங்க. நாங்க வரமாட்டாங்களாம். ஆனாலும் அந்த மக்கள் இந்த வெயிலையும் பொருட்பட அங்க நடந்து எப்படி ஒரு கோயிலுக்கு போறாருன்னா நீங்க நடைபயணம் போவாங்களா விரதம் இருந்து அந்த மாதிரி அவதியம் பத்தி சந்தோஷமா எடுத்துட்டு வராங்க அந்த மக்கள்லாம். நடைபயணம் நடந்து வராங்க அந்த மாநாட்டுக்கு. எனக்கு என்னடா இது இப்படி ஒரு அன்பா அவர் மேல அப்படின்ட்டு பயங்கர ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பாதி பேர்னா நேத்து நைட்டே வந்து தங்கிட்டாங்க இங்க. இப்ப கோயிலுக்கு நீங்க வந்து கடவுளை பாக்குறக்காட்டி நான் முன்னாடியே கோயிலுக்குள்ள போய் தங்குவாங்க. போய் திருவண்ணாமலை, திருச்செந்தூர் அப்படி கோயில் நம்ம பாத்துருவோம். கடவுள் தரிசனத்தை நாளைக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா இங்க தளபதியை பாக்குறக்காட்டி நேரத்தே போய் தங்கி குடும்ப குடும்பமா. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் ஒரு வர பிரசாதம் தானே. அது எப்படியா இவருக்கு இவ்வளவுக்குள்ள ஒரு அன்பு. அப்போ இந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா பாக்கணும். ஒரு குவார்டர் கோழி பிரியாணி காசு கொடுத்து ஒரு கூட்டம் கிடையாது. தங்களுடைய அன்பால அவர் எப்படியாவது அவர் வந்து அரியணையில ஏத்திடணும் அப்படின்னு வராங்கன்னா அதுதான் ஒரு தலைவன். ஒரு மக்கள் தலைவனா அவர் எவ்வளவுக்குள்ள ஒரு மக்களை சம்பாதிச்சுக்கணும் பாருங்க. அப்புறம் இவரு மக்கள் தலைவன் இல்லாம வேற யார் மக்கள் தலைவன்? சோ இந்த நேரத்துல நான் என்ன பேச போறேன் கேட்டீங்கன்னா, தளபதி அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்முடைய வீடியோ வெளியே வரும். ஆனா இப்போ எனக்கு ரீசெண்டா என்ன பேசணும்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கூடாது ஒரு நியூஸ் சேனல் எச்சத்தரமான வேலையை பார்த்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஊடகங்கிற பேர்ல அதை பத்தி தான் கிழிக்கணும் அப்படின்னு வீடியோ பதிவு போட்டேன். அதாவது நானும் பார்த்துட்டு இருக்கேன். நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து இந்த மாநாட்டு நடக்கூடிய விஷயங்கள் எடுத்து அவதூறை மட்டுமே பரப்பிட்டு இருக்கு ஒரு ஊடகம். பேருக்கு பாத்தீங்கன்னா நியூஸ் தமிழ் 24x7. எனக்கு தெரிஞ்சு 24x7 மாநாட்டுக்கு எதிராக அவதூறு மட்டுமே பரப்பிட்டு இருக்கு இந்த ஊடகம். அப்படி என்னடா உங்களுக்கு காண்டு? அது என்னடா ஒரு பேரை ஏன்டா ஊடகம் வச்சுட்டு வரீங்க? ஒரு ஊடகம் நடுநிலை மட்டும் தான் இருக்கணும். எல்லா விஷயத்திலும் எதிராக தான். அதாவது நேத்து இந்த கொடிக்கம்பம் தவறி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு கார் வந்து பத்தி சேதம் பண்ணுச்சுல்ல. இந்த ஆக்சிடென்ட் பத்தினா எங்க நடந்த மாநாடுனாலும் ஒரு இது வந்து ஆக்சிடென்ட் வந்து விபரீதமா எதிர்பாராத விதமா நடக்கூடியது. நல்லசியமா அங்க எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படல. கார் மட்டும் சேதம் பண்ணிச்சு. இந்த காரையும் புதுசா வாங்கி கொடுக்கணும்னு தளபதி செயலர் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அது வந்து போய் நிறுத்ததுக்கு அப்புறம் கலந்து விடல. அது வந்து போய் மாட்டும் போதே அந்த போர்டுல மாட்டும் போதே அது கொடிக்கும் போது ட்ரெயினோட அந்த பெல்ட் இருந்து விழுந்திருக்கு. ஓகேவா? இது எதிர்பாராமான விஷயம். சரி, அதை பத்தி ஒரு நியூஸ் சேனல் போடுதுப்பா. சரி, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில போட்டிருக்கான். அதாவது பாத்தீங்கன்னா அங்க வந்து மது பாட்டில் கிடக்கு, இங்க பிளாஸ்டிக் கப்பு கிடக்கு, இங்க சேர் கவுந்து கிடக்கு, அப்படி ஒரு நியூஸ். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த பாத்ரூம்லாம் தண்ணி இல்ல, எல்லாரும் குடிக்கிற தண்ணி தூக்கிட்டு போறாங்க, தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க, அப்படி ஒரு நியூஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது சாப்பாடு வந்து இவ்வளவுக்குள்ள விலை ஏச்சா இருக்குன்னு 2-3 பேர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழை வச்சுக்கிறது தோழர் நிர்வாகம் மீதியே பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு மாநாட்டுக்கு ஏன் போனா இருக்க போறங்கிறதே தெரியாம இவங்களை யாருமே பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து கணக்கு சொல்லல. ஒரு மாநாடு ஒரு கட்சி நடத்துதுன்னு கேட்டீங்கன்னா பொதுவா எல்லா மக்களுக்கும் என்ன கொடுக்க முடியுமோ ஒரு இதை கொடுப்பாங்க அவங்களால முடிஞ்சது. ஆனா மத்தபடி நீங்க முன்னக்கூட்டியா போறீங்க, நீங்க தான் அதுக்கு உண்டான பாத்துக்கணும். அப்படியே அந்த மாநாட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு சாப்பாடு 20 ரூபான்னு சொல்றாங்க, சாப்பாடு நல்லாவே இல்ல. ஒரு கூழ் கொடுத்தாங்க, கூழ் தண்ணியா இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மூஞ்செல்லாம் பாருங்க. இவங்க எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? இவங்க தமிழை வச்சுக்கிறதுல எந்த ஊர்ல நிர்வாகி இருக்காங்க நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. நமக்கு தெரியல. ஏன்னா அப்படி உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுருக்காங்க அங்க எடுத்துட்டு. அதுல என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பொதுவா நம்ம எல்லாரும் குறை சொல்லிட்டா நம்ம வேற ஆள் நினைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு, அதாவது தளபதி எல்லாமே நல்லதான் பண்றாரு, பெர்ஃபெக்ட்டா பண்றாரு, இங்கதான் இப்படிலாம் பண்றாங்க. சரி, இங்க அப்ப யாரை குறிப்பிட்டு நீங்க வந்து விமர்சனம் பண்ண வரீங்க? யாரை கூட்டி போயிருக்குது தளபதி விஜயோடைய மாநாட்டுக்கு. அங்க எதிர்த்துல கடை போட்டுருக்காங்க. அந்த கடையில போய் சாப்பிடுறீங்க. ஒரு சாப்பாடு 70 ரூபாங்கிறது என்ன ஆச்சரியம்? தமிழ்நாட்டுல வெளியில போய் பாருங்க, சாப்பாடு எங்கேயுமே பாத்தீங்கன்னா 70 ரூபா. குஸ்காங்கிறது 70 ரூபாய் கொடுக்காம வேற எவ்வளவு கொடுப்பாங்க எனக்கு புரியல. அந்த அளவுக்கு சண்டை போடுறானுங்க. அப்ப இந்த மூஞ்சிலாம் பார்த்தா எனக்கு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நீங்களாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்ட்டு. சோ இதத்தான் இந்த நியூஸ் தமிழ் பயங்கரமா எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து விமர்சனம் பண்ணிட்டே எனக்கு. இதை எடுத்தே பரவிட்டு இருக்கானுங்க. அப்பதான் தெரியுது இந்த நியூஸ் தமிழ் சேனல் நானும் காலையில மத்த ஊடகங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் வராங்க, சாஸ்திரியா வராங்க, அதெல்லாம் பத்தி பாருங்க. எதையுமே அதை பத்தி படல. நேரத்து அந்த கொடிக்கம்பம் சாஞ்சு விழுந்தது, ஒரு இளைஞர் பத்தின கட் அவுட் வைக்கும் போது ஸ்ரீவிபுத்தூர்ல மின்சாரம் தாக்கிறது அது. சோ அப்படி எங்க முழுக்க முழுக்க அவதூறு. என்னடா இது? அப்ப யாருடா காசு வாங்கி நீங்க இந்த அளவுக்கு கூவீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது தோணமா தோணாதா? அதாவது இங்க பொதுமக்களை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களோட நெகட்டிவிட்டி மட்டுமே கொண்டு சேர்க்கணுங்கிற முடிவுல கங்கணம் கட்டிட்டு இறங்கிருக்கு நியூஸ் தமிழ். சோ இவ்வளவு அதாவது ஒரு நடுநிலை ஊடகம்னா எல்லாத்தையும் பத்தி போடணும். இப்போ மத்த சேனல்கள் பாத்தீங்கன்னா 75% இப்பவே பாத்தீங்கன்னா இருக்கைகள் காலி ஆயிட்டு எல்லாருமே உட்கார்ந்துட்டாங்க, இடமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டுருக்காங்க. இந்த சேனல், இந்த நியூஸ் சேனல்ல 25% தான் இப்போ வரைக்கும் நிரம்பிருக்கு. மத்தபடி 75% இடம் காலியா இருக்கு அப்படின்னு போறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வன்மத்தோட இருக்கான்னு பாருங்க.
இல்ல இப்போ தனியா உட்காந்துக்கிட்டு இப்ப மாரிதாஸ், சாட்டை இந்த மாதிரி எதிர்வினையில உட்காந்துட்டு விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் நேரத்துல இருந்து அந்த கொடிக்கம்ப உளுந்துல இருந்து எல்லாத்தையும் இருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க. அவனுங்க அப்படிதான் கதறுவானுங்க. அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த ஊடகமே ஒண்ணு உட்காந்துட்டு 24/7 கதறுதுன்னா என்னது சொல்ல? அப்போ இத மக்கள் பாத்துட்டு இருக்கீங்களா, நீங்க வந்து எப்படி நடந்துக்கிறீங்க? ஏன்னா நீங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பாதீங்க. அங்க வந்து லைவ் ஓடும்ல, இந்த லைவ பாருங்க மக்களுக்கு. அதாவது இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் ஒரு மனுஷனுக்காண்டி திரண்டிருக்குங்கிறத ஆச்சரியமா பாக்குற இடத்துல அங்க நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஒருத்தர் துண்டு பிடி பிடிக்கான், ஒருத்தன் அங்க படுத்து கிடக்கான், ஒருத்தன் அங்க இருந்து வந்து சேர தூக்கி போட்டான்னு அதை மட்டுமே இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததான். நேத்தனே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா ஒரு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி வந்து கதறவன்னு பார்த்தா இவன் இப்பவே ஆரம்பிச்சுட்டு நியூஸ் தமிழ் சேனல். சோ இந்த நியூஸ் தமிழ் சேனல் 24/7 யாரும் நம்பாதீங்க, அந்த சேனலை பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் நான் இப்போ என்னுடைய இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்கறவங்க இருப்பீங்கல்ல. சோ அந்த அது வந்து முழுக்க முழுக்க அவதூறு மட்டுமே பரப்பிட்டு இருக்கு. அதாவது எல்லா விஷயத்தையும் பரப்பணும்ல. அது நடக்கிற விஷயத்த அங்கங்க நடக்கக்கூடிய அசத்தம் எல்லா விஷயத்தையும் பரப்புங்க. அது என்ன அது எதிரான விஷயத்தை மட்டுமே பரப்புறது. சோ அதுக்கப்புறமா இன்னொருத்தருக்கு வந்து ஒரு 2 பேருக்கு பயிர் கொடுக்க வேண்டியிருக்கு. வேற என்ன கேட்டீங்கன்னா மிஸ்டர் சாட்டை, நார்த் மிகச்சி சாட்டை. அவர்தான் புசுக்குன்னு வந்துருவாங்களே. அவர் நேரத்துல இருந்து அதாவது 2 நாளைக்கு முன்னாடி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி நம்ம இப்போ கதறி நம்ம வந்து விஜயாவில் விமர்சிச்சோம்னா நம்ம மாநாட்டுக்கு வரக்கூடிய இந்த இளைஞர்கள் கண்டிப்பா நம்மளை விமர்சிப்பாங்க, சீமானே நம்மளையும் விமர்சிப்பாங்க. அது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். நாமள எல்லாருமே யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம விஜய் அடிச்சா விஜய் உள்ள ஆட்கள் நம்ம மேல திருப்பி அடிப்பாங்க. அது நமக்கு பலமே அவர் நினைச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவர் நினைச்சு நடந்து போச்சு. இப்ப மாநாட்டோட சில இளைஞர்கள் பாத்தீங்கன்னா சீமானு கோசப்படுறாங்க. உடனே அதை வச்சுக்கிட்டு சாட்டைக்கு வந்துட்டு டேய் தளபதி உங்க விஜய் வாழ்னு போடும் போது எங்க நாங்க ஒளின்னு போட்டுருக்கீங்க, இதான் நீங்களா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி இந்த சாட்டை வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்ல போட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நேத்தே ஆரம்பிச்சிட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடிக்கம்பம் விழுந்துச்சுல அதை எடுத்து போட்டு பயங்கரமா இது கூட ஒரு பாதுகாப்பு வைக்க தெரியல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு பூஜை போட்டு தொடங்குறீங்க, ஆனா இதை ஒழுங்கா வைக்கணும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஆரம்பிச்சு பயங்கரமா அதை இன்னொன்னு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அதாவது விஜயகாந்த் விஜய் இருக்கிற மாதிரி போட்டோ வச்சிருந்தாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட தோழர்கள் பாத்தீங்கன்னா வைரத்தை தான் இழந்துட்டோம், தங்கத்தை இழக்கல அப்படின்னு ஒரு வாசகத்தை போட்டிருந்தாங்க. சோ அதுதான் சொல்றான் இந்த சாட்டை. அதாவது விஜயகாந்த் இருக்கும்போது நீங்க என்னடா சப்போர்ட் பண்ணீங்க விஜயகாந்துக்கு, அவர் அரசியல் இருக்கும்போது எதுவுமே உங்க ஒண்ணு விஜய் சப்போர்ட் பண்ணல, நீங்களும் சப்போர்ட் பண்ணல. இப்போ அவருடைய மறைவுக்கு பின்னாடி வந்துட்டு அவருடைய போட்டோல வைரத்தை வந்துட்டாங்க, என்னடா நடிப்பு நடிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசியிருந்தாப்ல. நான் என்ன பயிர் சொல்றது கிடையாது சாட்டைக்கு. ஏய் அவங்களாவது விஜயகாந்த் சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையாங்கிறது உனக்கு தெரியாது. ஆனா உங்க நொன்ன சீமானவர்கள் விஜயகாந்த் இருக்கும்போது நல்ல கண்ணு கால் கட்ட மயிருக்கு சமமானடா விஜயகாந்த். அவன்லாம் என்னடா அவங்க முதலமைச்சர் விஜயகாந்த் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா இழிவுபடுத்தின உங்க நொன்ன சீமானு விஜயகாந்த் மறைவுக்கு பின்னாடி இப்போ உட்காந்துக்கிட்டு விஜயகாந்த் வரும்போது நாங்க இந்த எடுத்தோம், அவர் ஊழல் எதிர்ப்பு வந்தாரு, நாங்க அப்ப இன்னும் பண்ணலையே. சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதியில இருக்கும்போதே வந்தாரு, அவரு வந்து நல்ல மனுஷன் தான். இப்படி மாத்தி மாத்தி உருட்டுறது உங்க நொன்னனும் நீன் தான். யாரும் மாத்தி மாத்தி பேசல, நல்லா புரிஞ்சு விடணும். அவர் எப்பமா விஜயகாந்த் எதிர்த்து பேசியிருக்காரா? விஜய் அவர்கள் அவ்வளவு கஷ்டத்தோட எதிர்த்து பேசிருக்காங்களா? அதாவது நீங்க தான்டா வரும்போது ரஜினிகாந்த் மானாவாரிய அதாவது கேவலப்படுத்திட்டு அதுவும் சாட்டையெல்லாம் குடும்பத்தையே அசிங்கமா விமர்சி இன்னைக்கு அப்படியே போயிட்டு உங்க நொன்ன ரஜினிகாந்த் காலிலே விழுந்தாரு சாட்சியானமா போயிட்டு நீங்க விராதி என்ன. அது மட்டும் இல்ல திமுகவை இப்ப வரைக்கும் பயங்கர விமர்சிங்க, அப்புறம் திமுக காலில் ஏறி விழுந்தீங்க. சோ இப்படி முழுக்க முழுக்க மாத்தி மாத்தி பேசி ஒரு கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாம அந்த நேரத்துல நமக்கு என்ன தேவை, அந்த நேரத்துல நமக்கு யார் வந்து காசு கொடுக்குறாங்க அவனுக்கு யாரா செயல்படணும் அப்படிங்கிற நோக்கம் செயல்பட்டு நீங்களாம் இத பத்தி பேசலாமா? சாட்டை பேசலாமா நான் கேட்கறேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு அதாவது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அண்ணாவையும் வச்சு நடுவில் விஜய் போட்டா வச்சுக்க பார்த்துட்டு என்னடா இது, அதாவது இப்ப கருணாநிதி போட்டாவை நீங்க விட்டா வச்சிருப்பீங்க போலயே, கருணாநிதிக்கு வாரிசு இருக்கு, ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இருக்கனால வைக்காம விட்டீங்க. சோ இனிமே பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த இதுல அவங்க பட்டாலும் வச்சிருக்கீங்க, ஜெயலலிதா பட்டே வச்சிருக்கீங்க போல, என்னடா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அதே நக்கல. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா போய் பம்மிட்டு போய் நின்னாங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சுக்க மாட்டாரு, கட்சி ஆரம்பிக்கிற எண்ணமே அவருக்கு வந்திருக்காரு. அடேங்க அப்பா, அதாவது எப்ப கட்சி ஆரம்பி முக்கியம் இல்ல, எப்படி நிக்கிறது முக்கியம். ஒரு நடிகரா இருக்கும் போது அவருடைய படம் ஓட்டுங்கிறக்காண்டி நின்னாரு. அது அவருக்காக மட்டும் இல்ல, படம் போட்டா அந்த ப்ரொடியூசர் அதை நம்பி இருக்கக்கூடிய பெரிய ஒரு வாழ்வாதாரமே இருக்கு. அந்த படம் ஓடணும்னா எல்லா அதாவது உச்சபட்சமோட எல்லா நடிகருமே எம்ஜிஆருக்கே பாத்தீங்கன்னா அசை வரும்போது படம் ஓடடாம பண்ணிருக்காங்க. அதுல 1008 விமர்சனம் நம்ம பாத்துட்டு இருக்கோம், எல்லா நியூஸும் உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க ஒண்ணு சீமான் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணாரு. அதாவது இலை மலர்ந்தாதான் ஈழம் மலர்ந்து, அது என்னங்க அது? இவர் அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தளபதி விஜய் யாருக்காவது சப்போர்ட் பண்ணாரா? யாரையாவது பாத்தீங்கன்னா இப்படி வந்து பாத்தீங்கன்னா பப்பிட்டு பின்னாரா? அவர் ஒரு சினிமா நடிகரா இருக்கும்போது அவருடைய திரைப்படம் ஓடணும் முக்கியமா. அதுல 1008 குடும்பங்களுடைய வாழ்க்கைகள் அடங்கியிருக்கு. ஒரு ப்ரொடியூசர் இவர் நம்பி பணம் போட்டிருக்காரு. அவர் ஒருத்தரால எதையுமே லாஸ் ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா படத்தை ஓட வச்சாரு. மத்தபடி அவர் சொந்த இருக்கு எங்க போயினாரு? உங்க நொன்னா அவர் மேல இப்ப ஒரு கேஸ் இருக்குல்ல,
அந்த கேஸுக்காக அங்கேயும் போயிட்டு பம்புறாரு, இங்கேயும் போயிட்டு பம்புறாரு. இதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்களாம் வைக்கவே இல்லாம அப்படியே சாட்டையெல்லாம் பயங்கர இதா இன்னும் வருவான் பாருங்க வரிசையா. இப்ப நாளைக்கு காலையில யாராச்சும் வேணும். இந்த எப்படி நியூஸ் தமிழ் சேனல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா மது பட்டு கிடந்துச்சு, இங்க வந்து பாத்தீங்கன்னா சேர தள்ளி விட்டாங்க. சோ அப்படி இங்க சாப்பாடு சரியில்லை, இங்க தண்ணி இல்லைன்னு சொல்றாங்கன்னா இதே விஷயத்தை எடுத்து நாளைக்கு உட்காந்து கதருவான். சோ இதெல்லாம் மாரிதாசும் வேற. அதாவது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநாட்டுக்கும் கொடி குடும்பத்தை யார் நிறுவுறாங்களோ அதே கான்ட்ராக்ட்காரன் தான் இங்கேயும் வந்து நிறுவுறாங்க. இதுல வந்து யாருமே தவறு சொல்ல முடியாது. நல்லா பாத்துக்கணும். அதுல போல்டு மாட்ட போற அந்த டைம்ல அந்த பெல்ட் கட்டாயம் தான் கீழே வந்திருக்கு. அது நல்லபடியா யாருக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருஷ்டி மாதிரி தான். ஒரு திருஷ்டி கழிஞ்சிட்டு அவ்வளவுதான். அவ்வளவு பேர் கண்ணை வச்சு பயங்கரமா அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடத்துறதும் கூட்டம் போடக்கூடாது. இந்த மாநாடு வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டியா அதாவது கூட்டம் வராம சொதப்பிடணும் அப்படிதானே இங்க அவ்வளவு பேர் எதிர்பார்க்கீங்க. சோ அவங்க கண்ணெல்லாம் தீர்த்து கொடுத்துருக்காண்டி அது ஒரு திருஷ்டி போட்டா அமைஞ்சிச்சு. அவ்வளவுதான் ஒண்ணு திருஷ்டி கழிச்ச மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். மத்தபடி ஒண்ணுமே ஆகல. மிக சிறப்பா பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு வாய் இல்லாம உட்காந்து அவ்வளவு பேர் வயிறு எறிகிறானுங்க. புக்கள் முழு நேரமா இப்ப எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை ரசிக்கிறவங்க கொண்டாட நினைக்கிறவங்க பாக்குறது வேற விஷயம். நான் நேற்றே சொல்லியிருப்பேன். அதை விமர்சிக்கணும் அது எதுக்குறதுக்காண்டி அவ்வளவு பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கான். எங்கேயாவது ஏதாவது பாத்தீங்கன்னா நடந்துக்கூடாது அதை எடுத்து போடு. அதுல தான் நியூஸ் தமிழ் சேனல் 24x7 உட்காந்து கதையிட்டான். அந்த நியூஸ் சேனல் நானும் காலையில பாக்குறேன் இவன்ட்ட மட்டுமே என்னடா நெகட்டிவிட்டி மட்டுமே வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு பயன் கூட நல்ல விஷயம் சொல்லல. அப்ப இதான் ஊடகத்தன்மையா? ஊடகம்னா நடுநிலையோட இருக்கணும். நீங்க நல்லதும் போடணும், கெட்டதும் போடணும். நடக்கிற எல்லா விஷயங்களையும் பதிவு ஷேர் பண்ணணும். அங்க வந்து பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டிருக்காங்க, குழி தோண்டி போட்டிருக்காங்க, அங்க வந்து வர முடியல. சோ இந்த மாதிரி விஷயங்களும் எடுத்து போடணும். இப்ப அங்க அதாவது மதுரையில இருந்து பாத்தீங்கன்னா அங்க தங்குறாங்க, ரூம் எடுத்து தங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து மாநாட்டுக்கு போறவங்க தான் ரூம் கொடுக்க கூடாதான். நீங்க மீனாட்சி அம்மன் கோயில பார்க்க வந்தீங்க ஏதாவது சொல்லிருங்க, மாநாட்டுல பார்த்தா ரூம் தர மாட்டான்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் எடுத்து பேசணும்ல. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறந்து கொடுக்காங்க. அதை பத்தி எல்லாம் வாய் துறக்காத நியூஸ் தமிழ் சேனல் 24x7 அங்க நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் அங்க இதை மட்டுமே ஒளிபரப்பிட்டுனா அப்ப இதோடைய வன்மத்தன்மை என்னங்கிறத நீங்க பாத்து விடணும். அதுக்காக நான் இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வீடியோ மாசா வரும், எதிர்பார்த்து வருங்க. சோ அதுக்கப்புறமா இன்னைக்கு உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த மாநாட பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன சொல்ல நினைச்சீங்க உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ரிப்ளை பண்ண இருக்கேன். பாய்.